friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மணக்க சுவையான கோதுமை ரவா கிச்சடி. நல்ல சத்தான கோதுமை ரவை கூடவே நிறைய காய்கறிகள் சேர்த்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா மணக்க செய்யற இந்த கோதுமை ரவா கிச்சடி எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஹெல்தியான உணவுங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். நல்ல மணக்க ஸ்பைசஸ் சேர்த்து செஞ்ச இந்த கோதுமை ரவா கிச்சடிக்கு தயிர் பச்சடி ஒரு நல்ல காம்பினேஷன். உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கோதுமை ரவா கிச்சடியை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி டிஃபன் ரெசிபி, அதே சமயம் நல்ல ஒரு சத்தான டிஃபனும் கூட. இங்கே கோதுமை ரவா கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்ல ஒரு 250 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை wheatrava எடுத்தாச்சு. அதற்கு நிறைய காய்கறிகள் சேர்க்கிறோம். ஸோ காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு, தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுட்டு மற்ற என்னென்னு பார்த்துடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இங்கே நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டேன். இதே ரெசிபியை நம்ம குக்கர்லேயும் தாளித்து விடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்குவோம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம், அதாவது இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் இந்த அளவுக்கு மட்டுமே, ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதிகம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி சாஃப்ட் ஆகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அந்த முந்திரி பருப்பெல்லாம் கரிஞ்சிடக்கூடாது. நல்லா செவந்து வறுப்பட்டோன்னா அடுத்தடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுறணும். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிற ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், இது சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் அடுத்ததாக பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு, ஒரு சின்ன கப் அளவுக்கு. காய்கறிகளெல்லாம் இங்கே ஒரு 100 கிராம் சேர்த்துருக்குறேங்க. காய்கறிகள் சேர்த்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக இதில் உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டு மூடி வச்சா காய்கறிகள் குயிக்காக வதங்கிடும், கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம். எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவில் இங்கே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை காய்கறிகள் எல்லாம் பக்குவமாக வெந்து நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு தண்ணி. இது சரியான அளவு. தண்ணி இந்த அளவுக்கு சேர்க்கும் போது தான் ரவா கிச்சடி வரன்னு இல்லாமல் நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காய்கறிகள் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணிவிட்டு மீதி உப்பை சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். அளந்து வச்சிருக்கிற ரவையை ஒரு சைடு இப்படி கிளறி விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து விட்டுட்டு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கலந்து விடுங்க. ரவை கொஞ்சம் வெந்து அந்த தண்ணியும் ரவையும் இந்த மாதிரி ஈக்குவல் ஆகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லி இலை போடும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா ஈவனாக கலந்தாச்சு.
இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடிய ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். 8 to 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் இங்கே ஒரு 8 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான கிச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் பரிமாறும் போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. கோதுமை ரவை ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ஒரு சூட்டபிளான, ஒரு கம்ஃபர்டபுளான, ஹெல்த்தியான உணவு. எப்பவும் ஒரே மாதிரி சமைக்காமல் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறிகள்லாம் போட்டு கிச்சடியாக சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நல்ல ஒரு தயிர் பச்சடி கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கோதுமை ரவை கிச்சடியை திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.